ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் வந்து 2021 தெலுங்குல ரிலீஸ் ஆன பிளான் பி. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேவி ராஜாமகி. இந்த படத்தினுடைய நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி சர்மா, சீனிவாச ரெட்டி, நவீனா, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன். இந்த படத்தினோட ஸ்டோரி கேட்டதுக்கப்புறமும் நீங்கள் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து குழந்தைங்களே பிறக்கிறதே கிடையாது எந்த குடும்பங்களுக்கும். அந்த இடத்துல ஒரு டாக்டர் அந்த ஊருக்கு வராரு. வந்த உடனே அவர் கொடுக்குறது அந்த ட்ரீட்மெண்ட்டால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது. ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் குழந்தை பிறக்கிறது கிடையாது. அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கொசரம் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த சொல்ல வந்த கதையை கொஞ்சமாக சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு கிளைமேக்ஸில் அதுக்கு உண்டான விடையை கிளைமேக்ஸில் சொல்லிக்கிறாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டாக முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு இடையில் வேற ஒரு கதையை இந்த படம் தொடர்ந்து பயணம் செய்யுது. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பழைய இடமான அந்த இடத்தை விற்கிறதுக்கு 10 கோடி ரூபா அநியாயமாக பேசி அவர் கொலை செஞ்சு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த பணம் காணாமல் போயிடுது. அந்த பணத்தை எடுத்தது யார், அந்த பணத்தை எடுத்ததுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. அந்த பணத்தை எடுத்த இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த போலீஸ் எவ்வளோ தூரம் அவங்க மெனக்கெட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து சூப்பராக சொல்லிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜாக கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ட்விஸ்ட்டாகவே முடிச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலுக்கு மேலே இந்த படத்தினோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகி கிளைமேக்ஸில் வந்து இவரா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சுக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தை இல்லாத அந்த டாக்டர் கதை, அந்த கதை வந்து கிளைமேக்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய் கிளைமேக்ஸை நல்லா ஒரு சுபமாக முடிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த ஹீரோ வந்து நல்ல ஒரு அற்புதமான நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோயின் நடித்தவங்க அவங்களும் பரவாயில்ல. ரெண்டாவது வந்து ஒரு 2-3 சாங் இருக்க வேண்டிய இடம் தான். ஆனால் சாங் எதுவும் இந்த படத்தில் அவ்வளோக்கா எடுபடல. வேறு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமெடி இந்த படத்தில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் த்ரில்லர் மட்டும்தான், இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். ஓரளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, முரளி சர்மாவும் இன்னொருத்தரும் பண்ணுற நல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து சின்ன சின்ன லேக் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக தெரிவிக்கல. தந்தி ஒன் டிவியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ போடுறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு வந்து ஒரு 100க்கு 45 மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். தேங்க்யூ.